ஆட்சியில் பங்கு கேட்டவர்கள் இன்று சீட் கொடுத்தாலே போதும் என்கின்றார்கள். வெளிப்படையாக பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, காங்கிரஸ் இனி வாய் திறக்காது என்று கூறுவதன் பின்னணி என்ன? ஆட்சியில் பங்கு என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் அவ்வப்போது திமுக தரப்பிற்கு நெருக்கடி கொடுத்து வந்தது. காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூரோ ஒருபடி மேலே சென்று எந்தவித வார்த்தை கட்டுப்பாடும் இல்லாமல் திமுகவை விளாச ஆரம்பித்தார். ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரசின் உரிமை என்றெல்லாம் பேசியிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, காங்கிரசார் இனி ஆட்சியில் பங்கு என்பதை பற்றி பேச மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். நாளையிலிருந்து யாரும் பேச மாட்டார்கள். 5000 ரூபாய் கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அதனால் இனி பேச மாட்டார்கள். முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறிவிட்டார். திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். ராகுல் காந்தி முதல் மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டனர். காங்கிரஸில் ராகுல் காந்தி, கார்கே, செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லோரும் கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இவர்கள் 3 பேர்தான் அத்தாரிட்டி. ஆட்சியில் பங்கு என்று கேட்டவர்கள் அனைவரும் இப்போது சீட் கொடுத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் என RS பாரதி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக நிராகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் காங்கிரஸ் தனது கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றாமல் இருப்பதன் மர்மம்தான் என்னவென்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை.